ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லப்படுற விந்தணு எண்ணிக்கை எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கிற நோயை சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் சரி பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தவங்களோட ட்ரீட்மெண்ட்டை தான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக இந்த விந்தணு எண்ணிக்கை குறையிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது, சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்மகிட்ட வந்தவங்களுக்கு வெரிகோசில்னு சொல்லப்படுற ஒரு நோய். நமக்கு எப்படி கால்களில் நரம்பு சுருட்டு உண்டாகி வெரிகோஸ் வெயின் உண்டாகுமோ அதே மாதிரி விதைப்பையில் நரம்பு சுருட்டு உண்டாகும். இதுக்கு பேர் வெரிகோசில் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இது உண்டாகும் பொழுது ரத்தம் அதிகப்படியாக விதைப்பையில் தேங்கிறதுனால ஹீட் அதிகமாகி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் படிப்படியாக குறைஞ்சி ஜீரோக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் விதைப்பையிலேருந்து உண்டாகிற டெஸ்டோஸ்டிரோனோட அளவு குறையிறதுனால இந்த ஹார்மோனால் உடம்புல டயர்ட் ஆகிறது, உடம்பு சோர்வாகிறது, விரைப்புத்தன்மை கம்மியாகிறது, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டாகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளிப்பிரயோகமாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதோடு சேர்த்து உட்பிரயோகமாக மருந்து கொடுத்தோம். ஜீரோவில் இருந்த அவரோட ஸ்பெர்ம் கவுண்டு நம்ம ட்ரீட் பண்ண பிறகு 90 மில்லியன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மொட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருந்த மீன் டைம் அவங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால ஜீரோவில் இருக்கிற மொட்டிலிட்டி ஏசோஸ்பெர்மியாவை 100% சித்த மருத்துவத்தில் நம்ம சரி பண்ண முடியும். வெளிப்பிரயோகமாக என்ன ஹெர்பல் பயன்படுத்தலாம் அப்படின்றது தேவைப்பட்டா கேளுங்க, நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன்.